வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராஜச்சந்திர ஊர்வலமாக சென்று புதுச்சேரி நகராட்சியில் மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுவையில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கடற்கரை சாலையில் தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராஜச்சந்திர ஊர்வலமாக சென்று புதுச்சேரி நகராட்சியில் மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் சுயேட்சை வேட்பாளர் ராஜச்சந்திர போட்டியிடுகிறார். அவர் இன்று முத்தியால்பேட்டையிலிருந்து ஊர்வலமாக சென்று புதுச்சேரி நகராட்சியில் மனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். தொகுதி மக்களுக்காக நல்லது செய்வேன், வெற்றி பிரகாசமாக உள்ளது என்றார். மக்கள் முத்தியால்பேட்டையின் தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். இந்த முறை நான் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவேன் என மக்களுக்கு தன் சேவையை செய்வேன். மக்களின் எதிர்காலத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நல்ல மாற்றம் உருவாகும் என அவர் பத்திரிகையாளர்களிடம் கூறினார். வணக்கம். நாங்கள் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். எங்களோட ஒரே எண்ணம், எங்கள் தொகுதியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனை, ரொம்ப அடிப்படை வசதி, மனுஷனுக்கு தேவையான அடிப்படை வசதி, தண்ணி, ட்ரைனேஜ், அதை சரி பண்ணி தரணுன்ற ஒரே எண்ணத்துக்காக மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் பண்ணி இந்த எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறோம். மக்களும் பெருவாரியான ஆதரவு கொடுத்து என்னை வெற்றி பெறுறோம். நன்றி. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலையில் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வெளியிடப்பட்டது. புதுவையில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி நேற்று உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாஜக 14 இடங்களிலும், பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகின்றார். முதலியார்பேட்டையில் அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டு கல்யாண சுந்தரம், ராஜ்பவன் VP ராமலிங்கம், ஊசூடு தீப்பாய்ந்தான், மணவெளி செல்வம், திருநள்ளாறு ராஜசேகரன், நிரவி TR பட்டினம், மீனாட்சி சுந்தரம், மாகே தினேசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை வஉசி நகரில் சிலர் மாணவர்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பை மேற்கொண்டனர். இதன் பேரில் சம்பவ இடத்தில் சோதனை நடத்திய போலீசார் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் 2 பேர் கஞ்சா வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து சுமார் 200 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மற்றொருவரை குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கடற்கரை சாலையில் தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்.
நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் பண்டிகை பக்தி உணர்வுடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதிகாலை முதலே நடைபெற்ற இந்த தொழுகையில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவியது. இதேபோன்று முல்லா வீதி, உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மசூதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. தொழுகைகள் முடிந்ததும் மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து ஈத் முபாரக் என வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் பல இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஸ்ரீ வாரி நாட்டு மருந்து கடை நிறுவனம் சார்பில் இன்று பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவி கூண்டுகள் விலையில்லாத அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சியின் மூலம் 100க்கும் மேற்பட்ட கூடுகள் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறப்பு நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருண் பசுமை இயக்கம் நிறுவன திரு அருண் அவர்கள் முன்னின்று செய்து கொடுத்தார். சிட்டுக்குருவிகள் மீண்டும் நம் வாசல் தேடி வரவேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த செயல்பாடு சமூக ஆர்வலரிடம் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக உட்பட ஒரே நாளில் 102 பேர் 115 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடக்கின்றது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. 16, 17 ஆகிய 2 நாட்களிலும் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 18ஆம் தேதி 12 மனுக்களும், 19ஆம் தேதி 7 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக, பாமக, விசிக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சைகள் என 102 வேட்பாளர்கள் 115 மனுக்களை தாக்கல் செய்தனர். தட்டாஞ்சாவடி, மங்கலம் என 2 தொகுதிகளிலும் முதல்வர் ரங்கசாமியும், மங்கலம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக சபாநாயகர் செல்வம், மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயமும், வில்லியனூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக எதிர்க்கட்சி சிவா உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர்களாக முன்னாள் எம்எல்ஏ ஓம்சக்தி சேகர், கார்த்திகேயன் ஆகியோரும், உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக கோபால், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ஹேமாவதி, மதிமுக வேட்பாளராக பாண்டுரங்கன், லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியநாதன் எம்எல்ஏ, மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ரமா, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக தேவதாஸ், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி உஷாராணி, காலாப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்களின் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராஜச்சந்திரு ஊர்வலமாக சென்று புதுச்சேரி நகராட்சியில் மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுவையில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக சட்டக்கல்லூரி மாணவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கடற்கரை சாலையில் தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.